Hi friends, Assalamu alaikum. இன்னைக்கு நம்ம மடிப்பாக்கம்ல இருக்க கிரேட் வுட் ஒர்க்ஸ் தான் வந்திருக்கோம். இங்க உங்களுக்கு எல்லா வுட் ஃபர்னிச்சர்ஸுமே ஃபேக்டரி பிரைசஸ்லேயே தராங்க. அவங்களோட ஓன் மேனுஃபேக்சரிங்ன்றதுனால உங்களுக்கு நல்ல ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸஸ்லேயே எல்லா ஃபர்னிச்சர்ஸுமே கிடைக்கும். இங்கே வந்து அவங்க ட்ரெஸ்ஸிங் டேபிள்ஸ், அதுக்கப்புறமா டிவி ஸ்டேஷன், கம்ப்யூட்டர் டேபிள், இந்த மாதிரி நிறைய டேபிள்ஸ் வந்து இங்கே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டிவி ஸ்டேஷன் பார்க்கலாம். இந்த டிவி டேபிள் பார்த்தீங்கன்னா நல்ல ட்ராஸ் அண்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே வச்சு வருது. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா கபோர்டில் 2 ஷெல்ஃப் இருக்கு. சென்டரில் நடுவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓப்பன் ஷெல்ஃப் மாதிரியும், கீழே வந்து கபோர்டுக்குள்ள 2 ஷெல்ஃப் மாதிரியும் வருது. அதுலேயே இது வந்து கொஞ்சம் சின்ன சைஸ், இதுலயும் டிஃப்ரெண்ட் ஷெல்ஃப்ஸ் அண்ட் கபோர்ட்ஸ் இருக்கிற மாதிரி இதுவும் ஒரு டிவி ஸ்டேஷன் தான். அண்ட் இங்கே வந்து யூஸ் பண்ணுற எல்லா வுட்டுமே பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸ்டு வுட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நல்ல லைஃப் வரும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேப்டாப் டேபிள் மாதிரி கீழே வந்து கீபோர்ட்ஸ் வச்சுக்கிறதுக்கு அண்ட் காலுக்கு ஃபுட் ரெஸ்ட்டும் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நல்ல குவாலிட்டியான கம்ப்ரஸ்டு வுட் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இங்கே நீங்கள் வந்து ஏதாவது ஒரு மாடல் காமிச்சு அதை வந்து செஞ்சு தரணும்னு சொன்னாலும் அதுவுமே கண்டிப்பாக செஞ்சு தருவாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ நிறைய டேபிள்ஸ் வந்து வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டடி டேபிள் பார்க்குறதுக்கு நமக்கு கபோர்ட் மாதிரி இருக்குது. இந்த கபோர்டு ஓப்பன் பண்ணோன்னா இதில் வந்து ஒரு 3 to 4 ஷெல்ஃப்ஸ் வந்து உங்களுக்கு வருது. அதுக்கப்புறமா இங்கே வந்து ஒரு டேபிள் மாதிரி இருக்குது. இது ஓப்பன் பண்ணோன்னா நம்ம இங்கே ஸ்டடி டேபிளாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம தேவையில்லாத நேரத்தில் இதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு கபோர்ட் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த டேபிள் பார்த்தீங்கன்னா நமக்கு சைட் டேபிள்ஸ், நம்மளோட கார்ட் போட்டுட்டு கார்ட்டில் 2 சைடில் சைட் டேபிள்ஸ் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி சைட் டேபிள்ஸு. அதில் வந்து உங்களுக்கு 2 ட்ராஸ் மாதிரி வருது. இந்த மாதிரி 2 சைட் டேபிள்ஸ் இருக்குது. இந்த டேபிள் பாருங்கள், பார்க்குறதுக்கு ரொம்ப காம்பேக்டாக, ரொம்ப சின்னதாக ஒரு 2 ஷெல்ஃப் இருக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் இந்த டேபிளையே நீங்கள் இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணியுமே வச்சுக்கலாம். நம்ம யூஸ் பண்ணுறப்போ யூஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறமா நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். டைலரிங் கோர்சஸ் இல்லைனா ஷாப் வச்சுருக்கவங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேவைப்படுறப்ப நம்ம வந்து துணியை போட்டு கட் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம். அதே மாதிரி ட்ரெஸ்ஸிங் டேபிள்ஸுமே நமக்கு இங்கே வந்து செஞ்சு தராங்க. அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் கம்ப்யூட்டர் டேபிள்ஸ் எல்லாமே இருக்குது. இதுவும் அதே மாதிரி நார்மல் டேபிள், இதை ட்ராஸ் அண்ட் கபோர்ட்ஸ் இருக்கிற மாதிரி. இதை நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். கபோர்ட்ஸ் மாதிரியும் வாலில் நம்ம வந்து மிரர் வந்து அட்டாச் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கபோர்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது ஒரு சின்ன வார்ட்ரோப் மாதிரி. இந்த வார்ட்ரோப் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. மேலே வந்து ஹேங்கர்ஸ் கொடுத்துருக்காங்க, ட்ராஸ் இருக்குது. கீழே வந்து ஒரு 2 ஷெல்ஃப்ஸ் வந்து பெரிய ஷெல்ஃப்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. 2 ட்ராஸ்லேயுமே உங்களுக்கு நல்ல செக்யூரான லாக்ஸுமே இருக்குது. அண்ட் இந்த கபோர்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஷெல்ஃபை நம்ம தேவைப்பட்டால் இந்த மாதிரி எடுத்துட்டு கீழேவும் வச்சுக்கலாம், இல்லைன்னா நம்ம ஹேங்கர்ஸ் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருக்குது. அண்ட் இங்கே ஃபுல்லாகவுமே பாருங்கள் நிறைய வுட் எல்லாமே வச்சுட்டு அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. மெஷின்ஸ் எல்லாம் வச்சு இங்கேயே கட் பண்ணுறாங்க. இங்கேயே மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுனால அந்த வுட்ல இருந்த வர டஸ்ட் எல்லாமே அந்த ப்ராடக்ட்ஸில் போயிருக்கு. ஸோ அதனால தான் ப்ராடக்ட் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்க மாதிரி தெரியுது. இவங்க இங்கே வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வெளியில் இருக்க டாப் ஷோரூம்ஸ்க்கு இவங்க வந்து இங்கேருந்து ப்ராடக்ட்ஸை சென்ட் பண்ணுறதா சொல்கிறாங்க. அண்ட் இவங்க யூஸ் பண்ணுற எல்லா வுட்டுமே பார்த்தீங்கன்னா கேரளாலேருந்து வருது, நல்ல குவாலிட்டியான வுட்டுன்னு சொல்கிறாங்க. அண்ட் நாங்கள் வந்து இவங்ககிட்ட இந்த மாதிரி டேபிள் தான் வந்து கேட்டிருந்தோம், ஒரு எல் ஷேப்பில் கேட்டிருந்தோம். பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி, அதுவுமே ரொம்ப சூப்பராக கொடுத்துருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு சேருமே வந்து நம்ம வாங்கியிருந்தோம். இந்த சேரும் ரொம்ப நல்ல அஃபோர்டபுளான ப்ரைஸில் நல்ல குவாலிட்டியில் வந்து பண்ணி கொடுத்துருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி நம்ம வீட்டுக்கே அழகாக சூப்பராக டெலிவர் பண்ணிட்டாங்க. இதனோட ஓவரால் லுக் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ரேப் எல்லாமே நான் வந்து பிரிச்சுட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே வச்சு கொடுத்துருந்தாங்க. நமக்கு வந்து எல் ஷேப்பில் கேட்டிருந்தோம், ஃப்ரண்ட்டில் டிசைன் வேணான்னு சொல்லி சைட்ஸில் கேட்டிருந்தோம். இந்த மாதிரி தான் இருந்தது. இந்த பேப்பர் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு காமிக்கிறேன். எவ்வளோ செக்யூர்டாக நல்லா ரேப் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த பொருளுக்கு எந்த ஒரு டேமேஜும் ஆகாத மாதிரி நல்ல ரேப்பர்ஸ் எல்லாமே போட்டு சூப்பராக ரேப் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. அதே மாதிரி நம்ம டெலிவரி சார்ஜ் வந்து 300 rupees எங்களுக்கு சார்ஜ் பண்ணாங்க. அண்ட் லாக்கோட நம்மளோட ட்ராஸில் ஒவ்வொன்றுத்துலேயுமே செப்பரேட் லாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே இந்த ட்ரா ஓப்பன் பண்ணும்போது இதில் வந்து 2 செக்ஷன் இருக்க மாதிரி இருந்தது. அண்ட் இந்த சைடில் வந்து இது வந்து நம்ம வேணும்னா அந்த சைட் கூட மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நாங்கள் அட்டாச்ட் இல்லாமல் கேட்டோம். அட்டாச்ட் இல்லாமல் இருந்தால் நம்ம மேலே எடுத்துகிட்டு வரவும் முடியும். நெக்ஸ்ட் இந்த ட்ராவில் வந்து அந்த பேப்பர் வந்து லாக் ஆகிருக்கு. ஸோ அதனால் ஒழுங்கு ஓப்பன் ஆகலை. அண்ட் இது பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது. அண்ட் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இதுலேயும் ஒரு ட்ரா, நல்ல பெரிய ஸ்பேஷியஸான ட்ராஸ் வந்து இருக்குது. கீழே வந்து இந்த மாதிரி கபர்ட்ஸ் மாதிரி இருக்கும். இந்த கபர்ட் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுலேயும் நல்ல பெரிய 2 ஷெல்ஃப்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. எல்லாமே வந்து ஃபினிஷிங் ஒர்க் எல்லாமே சூப்பராக இருந்தது. நல்லா ஃபினிஷ் பண்ணி பார்க்கும்போது அவ்வளோ சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது. நேரில் அந்த ரேப்பை பிரிச்சுட்டு பார்க்கும்போது ரொம்ப நல்லா
நல்லா இருந்தது. உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டால் கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கொடுக்குறேன். நம்ம நார்மலாக ஷோரூம்ஸில் எங்கேயாச்சும் போய் வாங்கணும், இல்லை ரீசெல்லிங் ஷாப்பில் போய் வாங்குறதோட இந்த மாதிரி ஃபேக்ட்ரிஸில் போய் வாங்கும் போது நமக்கு ஒரு 2000 3000 rupees வரைக்கும் கண்டிப்பாக கம்மியாகும். ஸோ இந்த மாதிரி 2 கலர் பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் வர்ற மாதிரி 2 கலரில் வந்து இந்த மாதிரி ஃபினிஷ் வேணும்னு கேட்டிருந்தோம். இந்த சைட்லலாம் நமக்கு மறைஞ்சிருந்ததுனால அங்கே எதுவுமே ஒர்க் வேண்டாம், ஃப்ரண்ட்டில் மட்டும் ஏதாவது ஒர்க் இருந்தால் போதும்னு கேட்டிருந்தோம். அதே மாதிரி தான் செஞ்சு கொடுத்துருந்தாங்க. அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கீபோர்டு எல்லாமே வச்சுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த கவர்ஸ் எல்லாமே எடுத்ததுக்கப்புறமா நமக்கு ஈஸியாக வந்து லாக் பண்ணி ஓப்பன் பண்ண முடியுது. இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து கொடுத்துருந்தாங்க. எல்லாமே நல்லா ஸ்மூத் ஃபினிஷ் தான். ட்ராஸ் எல்லாமே ஓப்பன் பண்ணி நம்ம மூடும் போது அவ்வளோ ஸ்மூத்தாக வந்து மூடுது. அண்ட் இப்போ எல்லாமே செட் பண்ணதுக்கப்புறமா பாருங்கள், பார்க்க அவ்வளோ லுக்காகவும் சூப்பராக இருந்தது. லேப்டாப், அதுக்கப்புறமா மானிட்டர் இதெல்லாமே மேலே இந்த மாதிரி வச்சாச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட்டில் இந்த கபோர்டில் பார்த்தீங்கன்னா டேப்லெட்ஸ், ஸ்டாப்லர் இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. கீழே வந்து இங்கே எக்ஸ்ட்ரா லேப்டாப்பு, புக், அதுக்கப்புறமா குரான், முசல்லா இதெல்லாமே இங்கே வச்சுருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த சைடில் பார்த்தீங்கன்னா கீபோர்ட் அண்ட் மவுஸ் இருக்குது. இப்போ மோஸ்ட்லி நிறைய பேர் வீட்டில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறதுனால இந்த மாதிரி டேபிள் எல்லாமே இருந்தால் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் சேரும் அதே மாதிரி நல்ல குவாலிட்டியான சேர் யூஸ் பண்ணுறதுனால இந்த பேக் பெயின் அதெல்லாம் இருக்காது. இந்த கபோர்டில் பார்த்தீங்கன்னா கூலர்ஸ் அண்ட் வேலட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் வச்சுருக்கோம். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா பேக்ஸ் எல்லாமே வச்சுருக்கோம். என்னோடய பேக்ஸ், அதுக்கப்புறம் பேபியோட புக், அந்த மாதிரி இருக்கிற திங்ஸ் எல்லாமே இந்த மாதிரி கபோர்ட்ஸ்குள்ளே வச்சாச்சு. அது எல்லாமே இன்னும் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும். அண்ட் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருக்கோம். இதுதான் இந்த டேபிளோட ஓவரால் லுக். இது வாங்கினதில் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பி. அண்ட் அந்த மாதிரி சேருமே கூட ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த சேர் எல்லாம் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு பேக் பெயின், அதுக்கப்புறமா கை வலி இதெல்லாமே நல்லா கண்ட்ரோல் பண்ணலாம். இந்த மாதிரி ஹெட் போர்ஷன் வந்து நல்லா அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. கீழே இந்த மாதிரி மெஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து நல்லா ஏர் சர்க்குலேஷனும் இருக்கும். பின்னாடி நமக்கு ஸ்வெட் ஆகுறது அந்த மாதிரி எல்லாம் இருக்காது. அதே மாதிரி கீழே ஒரு லிவர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது யூஸ் பண்ணி நம்ம ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் கீழேயும் பார்த்தீங்கன்னா நல்ல மெட்டல் ஒர்க்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓவராலாக எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம்.